மாடல் சின்னதுதான், ஆனா வந்து உங்களுக்கு வேலை வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி, டைம் சேவுங்க, மேன் பவர் லெஸ்ஸுங்க, அப்புறம் வந்து உங்களுக்கு மெயினா கரண்ட் சேவுங்க. கீழே வச்சா போதுங்க, ஏன்னா நம்மளது ஃபுல் பாலிஷுங்க. அதனால வந்து கையே வைக்க வேண்டாம். கல்லு பாருங்க, கருப்பு கல்லு தான், நம்ம கருப்பு கல்லு தான் யூஸ் பண்றோம். இட்லி வேணா இட்லி, தோசை வேணா தோசை, அதுக்கு அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹாய் buddies, இப்போ நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட்லயே பார்த்தாலும் தெரியும், ஃப்ரண்ட்ல பார்த்தாலும் தெரியும். இங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மிஷின்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. என்னென்ன மிஷின்ஸ் வச்சிருக்காங்க, என்னென்ன பிரைஸ்ல இருந்து வச்சிருக்காங்க, எல்லாமே அக்காட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அக்கா வணக்கம்க்கா. வணக்கங்க அக்கா. உங்க நேம் சொல்லிருங்கக்கா. என் பேர் சரண்யாங்க. நம்ம கடை பேர் என்னங்கக்கா? எங்க கடை பேரு சந்தோஷ் இண்டஸ்ட்ரிங்க. ஓகேங்கக்கா. எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க ஒரு இது 15-16 இயர்ஸா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதே ஃபீல்ட் தான்? இதே ஃபீல்ட் தான். ப்ளஸ் இது வந்து கமர்ஷியல் எக்ஸ்க்ளூசிவா இருக்கு. ஓகேங்கக்கா. பேசிக்கா என்னென்ன பிரைஸ்ல இருந்து பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலா நம்ம கிட்ட 3 லிட்டர்ல இருந்து 50 லிட்டர்ல இருக்கு. சோ ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 21,000ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. 21,000. சோ உங்களுக்கு அது சைஸ் மாற மாற உங்களுக்கு பிரைஸ் வேரி ஆகும். ஓகே. இதுக்கு வாரண்டி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்களா? வாரண்டி கண்டிப்பா இருக்குங்க. 1 இயர் வாரண்டியோடயே டோட்டலா கொடுத்துருவீங்களா வாரண்டி, இல்ல மிஷின்ஸ்க்கு மட்டும் கொடுப்பீங்களா? மெயினா உங்களுக்கு எது மெயின் பார்ட்டோ எல்லாமே உங்களுக்கு வாரண்டி கவர் ஆயிடும் சார். மோட்டருக்கு, கியர் பாக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கவர் ஆயிடும். ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோடயே நம்ம பண்றோம். மோட்டர் டெக்னிக்கல் ஃபால்ட்னா நீங்க ஜஸ்ட் கால் பண்ணிட்டு எங்க இந்தியால எந்த வேர்ல இருந்தாலும் சரி நீங்க அனுப்புனீங்கன்னா போதும், நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் உங்களுக்கு நியூ மோட்டர் அனுப்பிடுவோம். அதுக்கு உங்களுக்கு 1 இயர் வாரண்டியோட எல்லாத்துக்குமே வாரண்டி இருக்குது. ஓகேங்க. இது வந்து ஒரு ப்ராடக்ட் மட்டும் கேக்குறாங்க, ஆன்லைன் டெலிவரி எல்லாம் பண்றீங்களா? கண்டிப்பாங்க ஆன்லைன் டெலிவரி. ஏன்னா கமர்ஷியல்ஸ் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் இது தான் கான்டாக்ட் ஆவாங்க. அதனால நம்ம ஒரு பீஸ்னால அனுப்புவோங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து உங்களுக்கு அங்க நீங்க பணம் கட்டி எடுத்துக்கிற மாதிரி வந்துரும் சார். ஓகேங்க. இப்போ என்னென்ன மாடல்ஸ் இருக்கு, என்னென்ன சைஸ்ல இருந்து பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாமே வீடியோல பார்த்தலாங்களா? கண்டிப்பாங்க. இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அக்கா ஃபர்ஸ்டா என்னக்கா காட்ட போறீங்க? இது 20 லிட்டருங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த மாடல் தான் உங்களுக்கு எல்லா இதுமே வரும், சைஸ் மட்டும் வேரியேஷன் ஆகும். ஸோ இது ஃபுல்லுமே உங்களுக்கு 20 லிட்டர் ஃபுல்லு எஸ்எஸ்ங்க. எஸ்எஸ்லயே செஞ்சுட்டு இருக்கீங்களா? ஆமா எஸ்எஸ் தாங்க நம்மட்ட ஃபுல்லுமே. குவாலிட்டியே பாருங்க, குவாலிட்டி நீங்க பாருங்க. நீங்க இத வந்து எங்க வேணாலும் இழுக்கலாம், தள்ளலாம், இடிக்கலாம். ஃபுல் எஸ்எஸ். அதே மாதிரி இந்த ஃபினிஷிங் எல்லாம் வந்து நம்மட்ட வந்து ஒரு கையும் கிழிக்காதீங்க பாருங்க. எதுவுமே ஆகாது. ஈஸி டு ஹேண்டில் தான் உங்களுக்கு எல்லாமே. நம்மகிட்ட லேடிஸே ஹேண்டில் பண்ணலாம், லேடிஸே யூஸ் பண்ணலாம் நம்மளது. அந்த மாதிரி ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஒன்று இங்கே அப்படியே கொஞ்சம் வந்தீங்கன்னா காமிக்கிறேன் பாருங்க. கல்லு பாருங்க, கருப்பு கல்லு தான், நம்ம கருப்பு கல்லு தான் யூஸ் பண்ணுறோம். கருப்பு கல்லு தான் எல்லா மிஷினுக்குமே கருப்பு கல்லு தான். ஆமாம் ஆமாம், கருப்பு தான் உங்களுக்கு நல்லா இருக்கும், நல்லா அரபடிச்சு கொடுக்கும் உங்களுக்கு. எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காட்டிடுங்க. இது இப்படியே ஹோல்டு எடுத்துட்டு கீழே ஒரு ஹோல்டு இருக்கு, இதை எடுத்து விட்டுட்டு அப்படியே சும்மா சாய்ச்சிட்டு நம்மளுக்கு எது அப்படியே வாஷ் இல்லைங்க, நம்ம மாவு பிடிப்போம் இல்லைங்களா, அதுக்கு நீங்க இப்படி நல்லாவே நீங்க கையே வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. கீழே பாத்திரம் வச்சுட்டா போதுங்க, அதே அப்படியே கீழே வச்சா போதுங்க. ஏன்னா நம்மளது ஃபுல் பாலிஷுங்க, அதனால வந்து கையே வைக்க வேண்டாம். ஏதோ மிச்சம் மீதி இருந்தா நம்ம கையில கிளீன் பண்ணிட்டு. அதே மாதிரி கிளீனிங் ரொம்ப நம்மளதுல ஈஸியான வேலை தான். சும்மா தண்ணி இப்படி அடிச்சுட்டா போதும், இல்ல தண்ணி ஊத்திட்டு ஒரு ஓட்டிட்டு அந்த தண்ணியை எடுத்து கரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆமாங்க, ஈஸியா இருக்கு. அதே மாதிரி இப்ப மறுபடியும் நீங்க தூக்குறது இப்படி தூக்கி மறுபடியும் இங்க லாக் போட்டுட்டீங்கன்னா போதும். ஆமா, சேஃப்டிங்க. நீங்க அது பயப்படவே வேண்டாம். எல்லாரும் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆமாங்க. இது வந்து ஜென்ஸ், லேடிஸ், மெயினா லேடிஸ் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமா. மெயின் திங் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க வாங்க, தேங்காய் துருவுறது பாத்துக்கோங்க. தேங்காய் துருவுறது முதற்கொண்டு. ஆமா, இப்போ நீங்க ரெஸ்டாரண்ட் ஃபீல்ட்ல இருந்தீங்கன்னா மாவாட்டும் போது நம்ம தேங்காய் துருவிக்கலாம், அப்படியே ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க தாராளமா ஒரு நாளைக்கு எவ்வளோ தேங்காய் வேணாலும் துருவிட்டே இருக்கலாம். அப்படி நீங்க ஆட்டி முடிச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம இப்படி மறந்தா அப்படி பக்கத்துல வருவோம் இல்லையா, இடிச்சிரும் இல்லையா, அதை இடிக்காம இருக்கறதுக்காக இந்த காடை வந்து நம்ம போட்டு. இது வந்து 3 லிட்டர். இதுதான் அந்த 3 லிட்டர். இது 3 லிட்டர்ல இருந்து ஸ்டார்டிங். 3 லிட்டர் சேம் அதே மாதிரிதாங்க. எல்லா மெட்டீரியல் எல்லாமே ஒண்ணுதான், எல்லாமே ஒண்ணுதான், ஒரே குவாலிட்டி தான், சைஸ் மட்டும் தான் டிஃபரண்ட். என்னென்ன சைஸ் இருக்குங்க அதுல? 5, 7ல இருந்து அப் டு நம்மளுக்கு 50 லிட்டர் வரைக்கும் இருக்குங்க சார். இதுதான் 50 லிட்டர். ஆமாங்க. இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் நம்ம
பக்கத்துல நின்னா என்னோட ஹைட்டை விட இது பெருசா இருக்குங்க சார். ஆமா இது 50 லிட்டர் ஏங்க? ஆமா இதெல்லாம் பெரிய பெரிய கடைக்கெல்லாம் யூஸ் கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. ஒரே ஸ்ட்ரெச்லயே பெரிய பெரிய ஹோட்டலுக்கெல்லாம் இதெல்லாம் கண்டிப்பா யூஸ் பண்ணிக்குவாங்க. அங்க பாருங்க எவ்வளவு பெரிய மிஷின் பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. அக்கா இதெல்லாம் பேசிக்கா என்ன பிரைஸுங்கக்கா வரும்? ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லுங்கக்கா. இப்போ 3 லிட்டர் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 21,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அப்படியே உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 95-98 வரைக்கும் வருங்க 50. ஏன்னா டிபெண்ட்ஸ் இல்லைங்களா, உங்களுக்கு கெப்பாசிட்டி மாறுறப்போ ரேட் வைஸும் மாறுங்க. அதே மாதிரி ஸ்பெசிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து மாறுங்க சார். 3 லிட்டருக்கு ஒரு மோட்டர் ஸ்பெசிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அதுவே 50 லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா 5 HP அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி பேஸு பார்த்தீங்கன்னா மோட்ரு சிங்கிள் பேஸ் 3 பேஸுன்னு இருக்குங்க சார். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பேஸ் டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குதுங்க. ஸோ கஸ்டமர் வந்து சிங்கிள் பேஸ் கேட்டாங்கன்னா அதுவும் கொடுப்போம், 3 பேஸ் கேட்டாங்கன்னா அதுவும் கொடுப்போம், கஸ்டமைஸும் பண்ணி கொடுப்போம். அதாவது பெருசு வாங்கினா கொஞ்சம் வேலை வந்து மிச்சமாகும், பெருசா வாங்கினா கொஞ்சம் வேலை மிச்சமாகும். நீங்க இதுல எல்லாம் 3-4 கட் ஆஃப் போடுறது, அதுல நீங்க ஒரு கட் ஆஃப் போட்டா டைம் சேவுங்க, மேன் பவர் லெஸ்ஸுங்க, அப்புறம் வந்து உங்களுக்கு மெயினா கரண்ட் சேவுங்க. 3 மணி நேரம் ஓட்டினாவே ஒரு யூனிட் தானுங்க. ஓகேங்க, வேற என்ன மிஷின்லாம் வச்சிருக்கீங்க? வாங்க அப்படியே நான் காமிக்கிறேன் உங்களுக்கு வெளியில. இப்போ நம்ம ஈஸியா நம்மளுக்கு சட்டுன்னு ஆயிடும், இன்ஸ்டன்ட்டா ஆயிடும்னா அதுக்கு ஒரு மிஷின் இருக்கு. அதுக்கு வச்சிருக்கீங்களா? கண்டிப்பா. அது என்னக்கா மிஷின் காட்டுங்க. இதுதாங்க அது ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான மிஷின். இது அது பார்த்ததை விட இது ரொம்ப சின்னதாவே இருக்கு. ஆமாங்க, ஆளு சின்னதுதான், ஆனா வந்து உங்களுக்கு வேலை வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி. நீங்க பாத்தீங்கன்னா நீங்களே உங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போயிடலான்ற கமர்ஷியல் தான். ஆனா உங்க அம்மாவோட மாவாட்டுற பிரச்சனையே இதுல எல்லாம் தீந்துருங்க. அந்த மாதிரியான இந்த ஒரு மிஷின் வாங்கி ஒரு கடையே வச்சுக்கலாம் ஏங்கா? ஆமா கண்டிப்பா அந்த மாதிரி தான். ஏன்னா இது பேரே இன்ஸ்டன்ட் மிஷின் தான். உளுந்த அரிசி நம்ம கலந்து போட்டோம்னா இப்படி போட்டு இப்படி கீழே நம்ம குண்டா வச்சிரணும், ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். அக்கா இப்ப லைவா ஆன் பண்ணி காட்டுங்க. சவுண்ட் இவ்வளவுதான் வருமாக்கா? இவ்வளவுதான் வரும். அரிசி போட்டா இது ஓடுற சத்தமே இருக்காது உங்களுக்கு. இங்க பாருங்க, ஒரு சவுண்டே கம்மியா தான் வந்துட்டு இருக்குது. மத்த மிஷின் மாதிரி சவுண்டே ரொம்ப கம்மியா தான் வருது. ஜஸ்ட் இதுல தான் வரும் ஏங்கா? ஆமா இதுல தான் வரும். இது பிளேடுங்க, உள்ள பிளேட் இருக்கு. இது வீலு. இதுல நம்ம அரிசியும் உளுந்து கலந்து போட்டு கொட்டிட்டு இதுல பதம் செட் பண்றதுங்க. பதம் இது பண்ணோன்னே மாவு வெளியே வரும் இல்லைங்களா, பண்றப்போ இதை டைட் பிடிச்சிட்டா போதுங்க. அப்படியே ஸ்டாப் ஆகி அப்படியே. ஆமா, அது பாட்டுக்கு வந்துட்டே இருக்குங்க. மேல தண்ணி கனெக்ஷனுக்கும் கொடுத்துருக்கோம். கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம ஜஸ்ட் அட்ஜஸ்டபிள் ஓபன் இங்க ஒரு வால்வு மட்டும் வெஸ்டிங்னா போதும். ஆனா வால்வு மட்டும் வெஸ்டிங்னா போதும். தண்ணி இந்த குளிக்கே நேரா அப்படியே வந்துட்டு இருக்கு. இந்த தண்ணி எவ்வளவு வேணாலும் நம்ம வாங்கி ஊத்துற தேவையில்லைங்க. இதுலயே வந்துரும். அந்த வாட்டர் கனெக்ஷன்ல நம்ம கனெக்ட் பண்ணிட்டுங்க ஒரு ஆன் ஆஃப் வால்வ் வச்சுட்டு விட்டா போதுங்க. அப்படியே சன்னமா அதுல விழுந்துட்டே இருக்கும். அப்புறம் கை வைக்கவே ஒருத்தங்க கேட்பாங்க, நம்ம கையை வச்சு தள்ளணுமா செய்யணுமான்ட்டு. அதெல்லாம் தேவையே இல்லைங்க. இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் பக்கத்துல வாங்க. டேப்பரா இருக்குது பாருங்க. சைஸஸ் எல்லாமே பாருங்க அப்படியே கீழே தான் வரும். அரைக்க அப்படியே கீழ வந்துட்டே இருக்கும். ஆமா கண்டிப்பா. இது ஒரு 13-15 கிலோ கெபாசிட்டிங்க. இப்போ லேடிஸ் எல்லாம் கொஞ்சம் வீட்ல கிரைண்டர்ல போடுறதுக்கு இதா இருக்கு அப்படின்னா இதே சின்ன சைஸ் இருக்கு நம்ம கிட்ட. அதுலயுமே சின்னது இருக்குது. ஓகே, இது பாருங்க, இது அதோட சின்னதா இருக்கு. யூஸ் பண்ணலாம். இது வீட்டுக்கே யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கே யூஸ் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா இப்போ இது ஷார்ப் இருக்கா, இப்படி இருக்கா, இப்போ பக்கத்துல வாங்க. இங்க பாருங்க, பின் பக்கமும் ஷார்ப் இருக்கு. ரெண்டு சைடும் ஷார்ப் இருக்கு. ஸோ இந்த சைடு ஃபுல்லா பிளெண்ட் ஆனா நம்ம ரிவர்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ பிளேடால உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸ்க்கு தொந்தரவே இருக்காது. ஓகே, இதுக்கு வாரண்டி எல்லாம் இருக்கு? ஆமா, வாரண்டி கண்டிப்பா இருக்கு. மோட்டருக்கு உங்களுக்கு 1 இயர் வாரண்டி இருக்கு. இது ஃபுல்லு உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். இது 304 கிரேட்லயே வந்துரும். இப்போ கடை வைக்கணும்னா இனிஷியலா நம்ம மாவு வந்து பேக்கெட் பண்றாங்க அப்படின்னா பெரிய அளவுல தான் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வேலையை கம்ப்ளீட்டா ஈஸியாக்கறக்கே நம்ம கிட்ட வந்து மெஷின்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கு மெஷின் இருக்கா? கண்டிப்பா இருக்குங்க. இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் அதுக்கு ஆரம்பம். இது வந்து ரைஸ் வாஷருங்க. ரைஸ் வாஷர். ஆமா. இப்போ நம்ம ஒரு 5 கிலோ அந்த மாதிரி 2 கிலோனா கையில கழுவணும். இப்போ பெரிய அளவுல ஒரு 20-30 கிலோ அரிசினா நம்மளால கழுவ முடியாது இல்லைங்களா, ரொம்ப சிரமம். ஸோ இந்த இதுல போட்டுட்டோம். இது எத்தனை கிலோ போட முடியும்? இது வந்து 25 கிலோ கெபாசிட்டிங்க. ஒரு சிப்பம் அப்படியே எடுத்து போட்டோம்னா இட்லி அரிசி அப்படியே வாஷ் பண்ணி கொண்டு வந்து கீழ ஊத்துறோம். ஆமாங்க, இது வழியா வந்துருங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்துருமா? ஆமாங்க, இது ஓபன் பண்ணி விட்டா போதுங்க. இது வந்து 1 HP செல்ஃப் டிரைவ் மோட்டரோட கனெக்ட் ஆயிடுங்க. தண்ணி மோட்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுல தண்ணி எப்படி ஆட் பண்றது?
இதுல வந்து இதாங்க இந்த வால்வு இருக்குங்க. இதுல இருந்து வந்துருங்க உங்களுக்கு. இது வந்து மேல வந்துருங்க. மோட்டர் வந்துரும், செல்ஃப் டிரைவ் மோட்டருங்க. தண்ணி தொட்டில ஒன்று போட்டுவிட்டு கனெக்ஷன் வந்து இதில் கொடுத்துட்டோம்னா போதுங்க. ஈஸியாக ஆகிடுங்க, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இது நீக்கி விட்டா போதும், இது வழியாக வந்துடும். அப்புறம் இந்த குண்டா பாருங்க, ஜல்லடை உள்ள. இதிலிருந்து இந்த ஜல்லடையிலிருந்து தண்ணி வடிஞ்சிருங்க. நம்ம இதையே அப்படியே கொண்டு போய் இந்த பேஷன் அப்படியே கொண்டு போய் அந்த இன்ஸ்டன்ட் மிஷினில் ரைஸை அரைச்சிடலாங்க. நம்ம கையில் கலக்கிறது ரொம்ப சிரமம், கண்டிப்பாக பெரிய அளவில் செய்கிறப்போ. அப்போ அதுக்குன்னே உங்களுக்கு ஒரு மிஷின் இருக்கு பாருங்க. ஒவ்வொன்றுக்குமே மிஷின் வச்சிருக்காங்க. இது எதுக்கு யூஸ் பண்றது? இது வந்து பேட்டர் மிக்சர்ம்பாங்க. வாங்க பக்கத்துல வாங்க காமிக்கிறேன். இப்போ இது வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்றது, உளுந்து மாவையும் அரிசி மாவையும் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம கையில கலக்கிற அளத்துக்கே உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே, இட்லி வேணா இட்லி, தோசை வேணா தோசை, அதுக்கு அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மாவு உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பதத்துல வேணுமோ மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஓகே, ஆமா. ஏன்னா கையில நம்ம வந்து லார்ஜ் ஸ்கேல்ல சுத்தம் இது பண்ண முடியாது இல்லைங்களா, கலக்க முடியாது இல்லைங்களா, கலக்கிக்கிறோம். இப்போ இந்த கலக்கின மாவையும் பேக்கெட் அடிக்கலாங்க, கையே படாம. ஓகேங்க, அதுவும் காட்டுங்க. இப்போ இது என்ன பிரைஸ்ங்க வருது? இது வந்து உங்களுக்கு லிட்டர் பேசிஸ் தாங்க. ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு 60,000 இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. லிட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 80 லிட்டர் வருங்க. ஓகே, 60,000. இது வந்து ஒரு 200 லிட்டர் கெப்பாசிட்டி. ஆமா. இதில் எப்படிங்க பேக் பண்ணி வர்றது? பார்த்தா இங்கே வால்வு இருக்குங்க, ஒய் வால்வு. ஓகேங்களா? ஓகே. இதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி அங்கே பாருங்க கம்ப்ரெசர் இருக்கு. ஓகே, அங்கே கம்ப்ரெசர் லைன் கொடுத்து உங்களுக்கு அப்படியே சென்ஸ் ஆகி ஆட்டோ கட் ஆஃப் ஆகுங்க. 1 கிலோ வேணும்னா 1 கிலோ, 2 கிலோ வேணும்னா 2 கிலோன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. இது வந்து உங்களுக்கு மசாலா பிளெண்டருங்க. மசாலாலாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம் இல்லைங்களா, எல்லா மசாலாவுமே பண்ணிக்கலாங்க. பாருங்க, இதுக்கு டைப்பே வேற. பாத்தீங்களா பிளேட் எல்லாம் எப்படி இருக்கு, அப்படியே ரொட்டேஷன் ஆகுங்க. அப்படியே உங்களுக்கு அந்த பிரியாணிக்குள்ள அந்த ஒரு பதமா இருக்குங்க. சோ இது வந்து ஒரு இது இவ்ளோ பெரிய மெஷின் இருக்கு. இது கரண்ட் பில் எல்லாம் அதிகமா இருக்குமா சார்? கரண்ட் பில் எல்லாம் உங்களுக்கு அவ்வளோலாம் நம்மகிட்ட வந்து ஆகவே ஆகாதுங்க. உங்களுக்கு நான் தான் ஆல்ரெடி சொன்னேனுங்களே, 3 hours நான் ஸ்டாப்பா ரன் பண்ணா எல்லா மெஷினுக்குமே அதே தான். 1 யூனிட் மேபி ஸ்லைட்டா வேரியேஷன் ஆகுங்க. ஆமா. இது பாத்தீங்கன்னா இதோட காஸ்ட்டுமே பாத்தீங்கன்னா இது இவ்ளோ சைஸுங்க. நீங்க சொல்லுங்க எவ்வளோ ரேட் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சொல்லுவீங்க? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, வெறும் 88 தாங்க. இப்போ பரோட்டா கடைக்காரங்க, இப்போ அந்த டிஃபன் மெஸ்ஸுக்காரங்கெல்லாம் எங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக கேட்பாங்க. கண்டிப்பாக கேட்பாங்க இல்லையா? அதுக்கு மிஷின் வச்சிருக்கீங்களா நீங்கள்? கண்டிப்பாக நம்மகிட்ட இருக்குது. அவங்க வேலையே ஈஸி இல்லை. மெயின் பார்ட்டே மாவு கலக்கிறது தான். மாஸ்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவருக்கு ஆமாம், மாஸ்டருக்கு விடுதலைக்கு தான் இந்த மிஷினே வச்சிருக்கிறோம் நாங்கள். ஆமாம், இது 20 கிலோ. இது பேர் வந்து ஆட்டா நீட்ரு, மாவு பேன். ஆட்டா நீட்ரு, சப்பாத்தி புரோட்டா எல்லாமே எல்லாமே பனஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ எத்தனை கிலோங்கா போட முடியும்? இதோட கெபாசிட்டி வந்து 20 கிலோ. 20 கிலோ போட்டா எவ்வளவு நேரங்க ஆகும் பெணையருக்கு? 5 நிமிஷம் தான். 5 நிமிஷத்துல நீங்க பனஞ்சிடலாம். நீங்க கையே வைக்க வேண்டாம். மாவு போடுறீங்க, தண்ணி ஊத்துறீங்க, எண்ணெய் ஊத்துறீங்க, உப்பு போட்டு இந்தெல்லாம் வரீங்க, அப்படியே மாவு உங்களுக்கு இதா. இது வந்து 38ங்க. ஆமாங்க. இப்போ இந்த கோழி கடைக்காரங்க எல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க, அவங்களுக்கு என்ன மிஷின் வச்சிருக்கீங்க? அவங்க பிரச்சனையும் தீர்த்தரலாம். பக்கத்துல வாங்க காமிக்கிறேன். இதுதான் அந்த மிஷினாக்கா? ஆமா, இதுதான் மெயின் பார்ட்டே. கோழிக்கு இது எடுக்கிறது டீஃபெதர்ன்பாங்க. நம்ம தமிழ்ல சொல்லணும்னா கோழிக்கு ரெக்கை எடுக்கிற மிஷின். ஆமா. எத்தனை கோழி போட முடியும்? இது வந்து உங்களுக்கு அட் a டைம்ல 5 கோழி போட்டுக்கலாம். 5 கோழி போட்டுக்கலாம். 5 கோழி போட்டா எவ்வளவு நேரங்க ஆகும்? 5 கோழி உங்களுக்கு 2 நிமிஷத்துல ஆயிடுங்க. இங்க பாருங்க, மொத்தமாவே ஒரு 5 நிமிஷத்துல வேலையே முடிஞ்சிடும். இந்த லப்பர் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங் தான். இருந்தாலும் நம்ம வந்து இந்த இது கொடுக்கும்போது ஒரு 50 லப்பர் எக்ஸ்ட்ரா லப்பரும் கொடுத்துறீங்க. இது வந்து கிரேவி மிஷினுங்க. கிரேவி மிஷினா? கிரேவிக்கே தனியா வச்சிருக்கீங்க? கிரேவிக்குனே தனியா வச்சிருக்கோம். எப்படின்னா இந்த ரெஸ்டாரண்ட், கல்யாண மண்டபத்துக்குள்ள லார்ஜ் ஸ்கேல்ல நம்ம இஞ்சி பூண்டு அரைக்கிறது, வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைப்போல. இப்போ இந்த பன்னீர் பட்டர் மசாலுக்கெல்லாம் அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான மிஷினுங்க. 3 HP பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22,000ங்க சார். ஓகேங்களா? இது வந்து 2 HPங்க. அதை விட கொஞ்சம் சின்னதுங்க, 20,000. ஏன்னா 2 HPங்க. மோட்டர் பவர் 20,000 ரூபாய் இது. ஆமாங்க. கிரேவிக்கு உங்களுக்கு இதுங்க, இந்த பன்னீர் பட்டர் மசாலாக்கெல்லாம் அரைப்போம் இல்லைங்களா, அந்த கிரேவி பண்றதுக்கு இந்த இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்க. அடுத்தது பாருங்க, இது வந்து இந்த காய்கறி கட் பண்ற வேலையே இவ்வளவு சுலபமாக்கிடும். காய்கறி வெட்டறக்குமேவா? ஆமா, வெஜிடபிள் கட்டருங்க. இது உங்களுக்கு என்னென்ன மாதிரி கட் பண்ணணுமோ எல்லா வெஜிடபிளுமே போட்டுக்கலாம். எல்லா வெஜிடபிளுமே கட் பண்ணிரலாங்க. ஓகே, இது என்ன பிரைஸ்ங்க வருது? இது வந்து 16,500 வருங்க. இன்ஸ்டன்ட் மசாலா வேங்க. இப்போ
ஆமாங்க மசாலா அரைக்கிறதுங்க இப்போ ஃப்ரெஷ்ஷாக மசால் பவுடர் ஃப்ரெஷ்ஷாக வேணும்னா இதில் போட்டு எடுத்துக்கலாங்க 30 செகண்டில் ஆகிடுங்க வெறும் 30 செகண்ட் 1 நிமிஷத்தில் ஆகிடுங்க கோதுமை கூட அரைச்சி இப்போ நைட்டுக்கு டின்னருக்கு கோதுமை மாவு தேவைப்படுதுன்னா உடனே போட்டு அப்பத்திக்கு அப்பவே நம்ம எடுத்துக்கலாம் ஓகே சூப்பர் அந்த மாதிரியான மிஷின் இது ஓகே படிஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மாடல்ஸ் எல்லாமே அக்காவே காட்டியிருந்தாங்க நீங்களும் பை பண்ணுற மாதிரி இருந்தால் அக்காட்ட வந்து லொக்கேஷன் மட்டும் கேட்டுக்கலாம் அக்கா லொக்கேஷன் மட்டும் சொல்லிருக்கா இது வந்து நம்ம கோயம்புத்தூர் மெயின்லேயே தாங்க இருக்குது பீலமேடுங்க ஓகே பீலமேடு முருகன் நகருங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக தான் ஆக்சஸ் ஆகுங்க ஓகேங்க ஆன்லைன் டெலிவரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்களா கண்டிப்பாங்க ஆன்லைன் டெலிவரி ஆல் ஓவர் இந்தியா எல்லா பக்கமே பண்ணிட்டு எல்லா பக்கமுமே போயிட்டு இருக்குங்க ஓகே படிஸ் இந்த மிஷின் எல்லாம் நீங்களும் பை பண்ற மாதிரி இருந்தா ஷாப்போட கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துறேன் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு அடுத்த கண்டென்ட்ல பார்க்கலாம் பாய் அக்கா பாய் சொல்லிருங்க பாய்ங்க